ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சயம் சமையலறை. வாங்க இன்னைக்கு சண்டே மினி விளாக் பார்த்தரலாம். சண்டேனா லீவுங்கிறாங்க. நமக்கெல்லாம் யாருங்க லீவ் விடுறாங்க? சண்டே அன்னைக்கு தான் டபுள் த ஒர்க் இருக்குது. நம்ம மற்ற நாளில் 2 நேரம் சமைச்சோன்னா சண்டே அன்னைக்கு 3 நேரமும் சுட சுட சமைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வாரத்துக்கான காய்கறி எல்லாம் வாங்கி ஓஸ் பண்ணணும், மாவு அரைக்கணும், அப்புறமேட்டு மிச்சம் மீதி இருக்கிற களைச்சி போட்ட பொருள்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கும். காலையில் டிஃபன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி கார்லிக் செட்டிநாடு சிக்கன் கிரேவி வித் எக் பேக்கெட்ஸ். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. அப்புறமா துருவி வச்சிருக்கிற ஒரு 7-8 பல் பூண்டையும் அதில் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இந்த பூண்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா சிக்கனும் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. சிக்கன் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மேஜிக் சிக்கன் செட்டிநாடு மசாலாவை போட்டுருங்க. இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்புறம் நல்லா பரட்டி விட்டுட்டு தேங்காய் சோம்பு அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அது வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம எக் பேக்கெட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். எக் பேக்கெட்ஸும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த எக் பேக்கெட்ஸை நல்லா சிம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க. ஹையில் வச்சோம்னா முட்டை வேகாது, அதனால் சிம்லேயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்குனான்ட்டு நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி காலையில் டிஃபன் எக் பேக்கெட்ஸ் வித் செட்டிநாடு கார்லிக் சிக்கன் கிரேவி. அவ்வளோதாங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூள் தீந்துடுச்சு, அதனால் மிளகாய் காய போட்டிருக்கிறேன். அடுத்தது வறுக்கிறதெல்லாம் வறுத்து அதையும் வெயிலில் காய போட்டுட்டு சாயந்தரம் 4 மணி போல் எடுத்து கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தால் வேலை முடிஞ்சுதுங்க. ஞாயிற்றுக்கிழமையே ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் எல்லா மசாலாவும் வீட்டில் தான் அரைப்பேன். இந்த மசாலாவும் ஒரு வீடியோவாக போடுறேன். அவ்வளோதாங்க, என்னோடய வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.